இஸ்லாமியர்கள் உட்பட போதைப் பொருளுக்கு அடிமையான இஸ்லாமிய மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தனது கவலையை தெரிவித்திருக்கிறார். AADK எனப்படும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம் மலேசியாவில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் அதற்கு அடிமையானவர்கள் குறித்து வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் அரசு அலுவலகம் முகநூலில் வெளியிட்ட பதிவின் மூலம் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட மொத்த போதை பித்தர்களின் எண்ணிக்கை 31.6 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இஸ்லாமிய சமயத்தை கொண்ட மலாய்க்காரர்களில் சராசரி 76.8 விழுக்காட்டினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர். மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றலை கொண்ட மலாய்க்கார இஸ்லாமியர்களான இளம் கலைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றனர். எனவே இளம் தலைமுறையினர் போதைப் பொருளிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என சுல்தான் ஷராஃபுடின் ஆலோசனை தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் தனிப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதோடு போதைப் பொருளினால் பயங்கர குற்றச்செயல் மற்றும் தற்கொலை போன்ற சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். போதைப் பொருள் அடிமைக்கு உள்ளாகுவதால் குடும்ப அமைப்பு முறையிலும் பாதிப்பு ஏற்படுவதோடு பாலியல் குற்றங்களும் அதிகரிப்பதாகவும் சுல்தான் தெரிவித்தார். ஜோஹர் பாலத்தில் நெரிசலை குறைக்கும் நோக்கில் வர்த்தக வாகனங்களின் பாதையை வுட்லேண்ட்ஸ் நிலையத்திலிருந்து துவாசுக்கு மாற்றுவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. எனினும் இதுவரை முடிவேதும் எடுக்கப்படவில்லை என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியா சார்பில் போக்குவரத்து அமைச்சு சிங்கப்பூருடன் அது குறித்து விவாதிக்கும் என்றார் அவர். ஜோஹர் பாலத்தில் நெரிசலை குறைக்கும் முயற்சியில் மலேசிய அரசாங்கம் 52 திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அவற்றில் 22 திட்டங்கள் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். ஜோஹர் பாலத்தை ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயன்படுத்துகின்றனர். ஆண்டுதோறும் அந்த எண்ணிக்கை 17 விழுக்காடு அதிகரிப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனவே அங்கு நெரிசலை குறைத்து போக்குவரத்தை சுமூகமாக்குவது அவசியம் என அமைச்சர் சொன்னார். ஈப்போவில் உள்ள பிரபல நாசி கண்டார் உணவகத்தில் சமையல் பானைகள் கால்வாய்க்கு அருகில் தரையில் வைத்து கழுவப்பட்டதாக வைரலான வீடியோ குறித்து பேராக் சுகாதாரத்துறை மேற்கொண்டு விசாரித்து வருகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ புகார் ஏதும் பெறப்படவில்லை என்றாலும் சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நாசி கண்டார் கடையின் பின்பகுதியில் பணியாளர் ஒருவர் மண் தரையில் பானைகளை கழுவும் 17 வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது. வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் அது ஒரு சுகாதார கேடு என்றும் உணவகத்தின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினர். தூய்மை புறக்கணிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க, உணவகத்தை கழுவும் பணிகள் அருகிலுள்ள குடியிருப்பாளர்களுக்கு இரைச்சலாகவும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தி வருவதாக வீடியோவை பதிவேற்றியவர் கூறியுள்ளார். நாம் இப்போது சீனாவின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டோமா என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் மொமார் வினவியுள்ளார். ஆங்கில மொழிபெயர்ப்புடன் மலாய் மொழியில் இல்லாமல் விளம்பர பலகைகள் இப்போது சீன மொழியில் வைக்கப்படுவதற்கு அனுமதித்துள்ள அரசாங்கத்தையும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த வாரம் கோலாலம்பூரில் புதிய வர்த்தக வளாகத்திற்கு வருகை புரிந்த போது பல்வேறு கடைகளில் இத்தகைய விளம்பரங்களை பார்த்ததால் தாம் திடீரென சீனாவில் இருப்பதைப் போல் உணர்ந்ததாக மகாதீர் கூறியிருக்கின்றார். விளம்பர பலகைகளில் சீன மொழிகள் பயன்படுத்தப்படலாம், ஆனால் அதன் மொழிபெயர்ப்பு குறைவான அளவிலேயே இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலை தமன் OUGயில் உள்ள ஒரு வீட்டில் குளிர்பதன பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட மூதாட்டியின் சடலம் மீதான சவ பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 3 ஆண்டுகளாக குளிர்பதன பெட்டியில் இருந்ததால் சடலம் இறுகி போயுள்ளது. எனவே சவ பரிசோதனையை முடிக்க தடயவியல் துறைக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக பிரிக்வில்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் மஷரிமான் மாமோட் தெரிவித்தார். இவ்வேளையில் சந்தேக நபரும் அந்த மூதாட்டியின் மகனுமான ஆடவரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்படலாம். மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த ஆடவர் இன்னமும் முழுமையாக மீளாமல் இருப்பதே அதற்கு காரணமாகும் என மஷரிமான் தெரிவித்தார். அதோடு அண்டை வீட்டுக்காரர் உட்பட இதுவரை 5 பேரது வாக்குமூலங்களை போலீஸ் பதிவு செய்துள்ளது.
2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனது தாயை கொன்று அவரின் சடலத்தை வீட்டில் குளிர்பதன பெட்டியில் மறைத்து வைத்ததாக 50 வயது அந்நபர் விசாரணையை எதிர்நோக்கியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பெரிய அளவிலான மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் அதிகாரத்திலிருந்து கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல் அடைக்கலம் கோரிய பின் தற்போது இந்தியாவில் இருந்து வரும் முன்னாள் பிரதமர் ஹசீனாவை வெளியேற்றும்படி வங்காளதேசத்தின் இடைக்கால நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் இடைக்கால நிர்வாக தலைவர் பொறுப்பை முகமது யூனூஸ் ஏற்று ஞாயிற்றுக்கிழமையோடு 100 நாட்கள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த அறைகூவலை அவர் விடுத்தார். 77 வயதுடைய முன்னாள் பிரதமர் ஹசீனாவின் மாளிகைக்குள் பொதுமக்கள் புகுந்ததைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் இந்தியா வந்து சேர்ந்த முதல் நாளன்று அவருக்கு எதிராக கைது வாரண்டை டாக்கா பிறப்பித்தது. அதிகமானோரை படுகொலை செய்தது, மனிதாபிமானமற்ற குற்றச்செயல்களை புரிந்ததற்கு எதிராக அவர் திங்கட்கிழமை நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என அழைப்பினை வெளியிடப்பட்ட போதிலும் அவர் இன்னமும் இந்தியாவில் இருந்து வருகிறார். தனக்கு எதிரான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறியதில் பலர் கொல்லப்பட்டது மற்றும் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடிய 3 நாட்களுக்கு பின் அமைதிக்கான நோபல் பரிசு வெற்றியாளரான யூனூஸ் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அரசாங்க தலைவராக பதவியேற்றார். மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற 73வது பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க் அழகி விக்டோரியா ஜா தெல்விக் வெற்றி பெற்றார். இதன்படி பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற முதல் டென்மார்க் அழகி என்ற பெருமையை 21 வயது விக்டோரியா பெற்றுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிரபஞ்ச அழகி பட்டம் வென்ற நிகாராகுவாவின் ஷெனிஸ் பெலாஷியோஸ் இவ்வாண்டு வெற்றி பெற்ற விக்டோரியாவிற்கு பிரபஞ்ச அழகி பட்டம் சூட்டினார். நடன கலைஞர், தொழில் முனைவோர் மற்றும் வழக்கறிஞராக வரும் ஆர்வத்தை கொண்டுள்ள விக்டோரியா இப்போட்டியில் 120க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களை தோற்கடித்தார்.